ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் கடையடைப்பு, ரயில் மறியல் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் உச்சகட்ட போராட்டம் நடைபெறுகிறது. தஞ்சையின் தற்போதைய நிலை குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் காதர் ஹுசைன். தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக மாணவர்கள் தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் தஞ்சை மாவட்டம் முழுவதும் வணிகர்கள் கடையடைத்தும், இதே போல இருசக்கர வாகன பழுது நீக்குவோர், போட்டோ வீடியோ கலைஞர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த போராட்டத்திலும் வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது தஞ்சை ரயில் நிலையத்தில் திமுகவினர் ஒன்றாக இணைந்து தஞ்சையில் மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயிலை சுமார் 1/2 மணி நேரம் போராடி ரயிலை மறித்தார்கள். இந்த போராட்டத்துடைய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும், ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு உடனடியாக அனுமதி வழங்கி ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், உயிரிழந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக வெள்ள நிவாரணம் அறிவிக்க வேண்டும். இதை அறிவிக்கும் வரை தங்களுடைய போராட்டம் என்பது படிப்படியாக நடைபெறும் என்றும், மேலும் இதே நிலை தொடருமானால் மாணவர்கள் இணைந்து போராடப் போவதாகவும் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர்.